இங்க சந்திரசேகர் ஒரு பக்கம் இதுக்கு மேல நம்ம முத்தையாவை ஜெயிலில் வச்சிருக்க முடியாது, எப்படியாவது அவரை ஜாமீன்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு அவருமே சண்முகத்தை கூட்டிக்கிட்டு டைரக்டா இந்த பக்கம் ஜெயிலுக்கு கிளம்பி வராங்க. அதே நேரத்தில் இங்க ஸ்டேஷன்ல இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசும்போது அவருமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க சார், உங்க ஒய்ஃப் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாம வக்கீல் மூலமா கேஸை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க, இப்ப கண்டிப்பா அவங்க நினைச்சா மட்டும்தான் இந்த கேஸை வாபஸ் வாங்க முடியும், அதனால நீங்க எதா இருந்தாலும் சரி உங்க ஒய்ஃபை வர சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா உங்க ஒய்ஃபோட வக்கீல வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரும் சந்திரசேகர்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே சந்திரசேகர் இருந்துகிட்டு முத்தையா விஷயமா இந்த பக்கம் ஜெயாக்காக கால் பண்றாங்க. ஆனா ஜெயாவுமே இங்க சந்திரசேகர் எதுக்கு கால் பண்ணுவாங்க, எதுக்காக இப்படி தொடர்ந்து கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போன் அட்டன் பண்ணாம அவங்களும் அந்த போன் அப்படியே வச்சிடறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற வீட்டுல இருக்கிற பவானியுமே ரொம்பவே டென்ஷனோட, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஜெயா கிட்ட சண்டைக்கு போறாங்க. ஆனா ஜெயாவும் அது எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்க பாட்டில் அவங்க ரூமுக்குள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க சந்திரசேகருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவங்க முத்தையா கிட்ட போயிட்டு, எங்க பாரு முத்தையா, நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீ வெளியில வந்துருவ, உன்னை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி சந்திரசேகர் முத்தையாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா முத்தையா இருந்துகிட்டு, என்ன சந்திரசேகர், எனக்கு பாவம் பரிதாபம் பார்த்துட்டு இருக்கியா, சொல்ல போனா நீ என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தாலே எனக்கு போதும் சந்திரசேகர், நீ என்னை வெளியில எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு தேவை என் பொண்ணை நீ பழி வாங்கினதுக்கு பதில் சொல்லணும், அதை விட முக்கியமா என் பொண்ணு இப்ப என் கண்ணு முன்னாடி வந்தாகணும், அதுக்கு நீ ஏதாவது வழி பண்ணு, நீ என்ன வெளியில எடுக்க எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம், நான் உள்ளே கிடந்து கூட செத்து போறேன், ஆனா எனக்கு என் பொண்ணு வேணும், என் பொண்ணை பார்க்காம நான் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்க சந்திரசேகர்ட்ட அவங்க டிமாண்ட் வச்சிட்டு இருக்காங்க. உடனே சந்திரசேகரும் வேற வழி இல்ல, நம்ம எப்படியாவது ஜெயாவை போய் கூப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சந்திரசேகரும் உடனே சண்முகத்திட்ட பேசிட்டு, நீங்க நம்ம போய் ஜெயாவை கூப்பிட்டு வந்துரும் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க ட்ரை பண்ணும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த பக்கம் மினிஸ்டர் வராரு. இங்க மினிஸ்டர் பார்த்த உடனே வெளியில இருக்க மீடியாக்காரங்களும், என்ன இது மினிஸ்டர் திடீர்னு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு, ஒருவேளை அந்த வயசான தாத்தாவை பார்க்க வந்திருப்பாரோ, அவருக்கும் இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்க மீடியாக்காரங்களாம் மினிஸ்டர்ட்ட இந்த பக்கம் கண்டினியூஸா கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்கறாங்க. ஐயா நீங்க எதற்கு வந்திருக்கீங்க, எதுக்காக அந்த மாதிரி அந்த வயசான ஆளை நீங்க வெளியில எடுக்கணும் வந்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா மினிஸ்டருமே, இங்க பாருங்க, உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், ஆனா எனக்கு இப்போ உள்ள வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் என்னால பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு டைரக்டா மினிஸ்டர் இந்த பக்கம் இன்ஸ்பெக்டரை பார்க்க போறாங்க. அப்ப கரெக்டா இன்ஸ்பெக்டருமே மினிஸ்டரை பார்த்த உடனே, ஐயா சொல்லுங்க ஐயா, என்னங்க ஐயா இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவருமே கை கட்டி நின்று பதில் சொல்லிட்டு இருக்காரு. உடனே அங்க மினிஸ்டருமே, இங்க பாருங்க, எனக்கு அந்த முத்தையா வெளியில வரணும், அவரை வெளியில கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க இன்ஸ்பெக்டர்ட்ட கேட்கறாங்க. அப்ப கரெக்டா இந்த பக்கம் அந்த இன்ஸ்பெக்டருமே, இங்க பாருங்க ஐயா, அவங்க மேல ஸ்ட்ராங்கா கேஸ் கொடுத்துருக்காங்க, எப்படியாவது நீங்க அவரை வெளியில கொண்டு வரணும்னா ஒன்னு கோர்ட் ஆர்டர் மூலமா எங்களுக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்துருங்க, ஜாமீன் லெட்டர் கொடுத்தா நான் அவரை வெளியில விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி இங்க இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல இங்க சந்திரசேகர் போயிட்டு இந்த பக்கம், ஆமாங்க அவங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும், எங்க ஒய்ஃப் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த விஷயத்தை பத்தி சந்திரசேகர் மினிஸ்டர்கிட்ட பேசுறாங்க. அப்ப கரெக்டா சந்திரசேகர் மேலையும் கிளையும் பார்த்த மினிஸ்டருமே, இங்க பாருங்க, நீங்க உங்க குடும்ப பிரச்சனைக்காக இப்படி முத்தையாவை உள்ள வச்சு கஷ்டப்படுத்துறது ரொம்பவே தப்பான விஷயம், அது மட்டும் இல்லாம பொன்னி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை உங்க வீட்டுல வச்சு உங்க ஒய்ஃப் மூலமா நீங்க குடும்பப்படுத்த விட்டுருக்கீங்க, சொல்லப்போனா இவ்வளவு பெரிய தப்பு நடக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், நீங்க அந்த விஷயத்த ரொம்பவே தெளிவா அப்சர்வ் பண்ணி அப்ப பொன்னிக்கு நடக்க இருந்த அந்த கெட்டதெல்லாம் நீங்க தடுத்துருந்தீங்கன்னா நீங்க ரொம்பவே நல்லவரை நான் பேசியிருப்பேன். ஆனா பொன்னி எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்த இங்க முத்தையா நியூஸ்ல சொல்லும் போது அதை கேட்டுட்டு எனக்கு அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிடுச்சுங்க. சொல்லப்போனா பொன்னி எவ்வளவு நல்ல பொண்ணு தெரியுமா, இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு நீங்க எப்படிங்க துரோகம் நினைக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க மினிஸ்டர் சந்திரசேகர்ட்ட பயங்கரமா கேள்வி கேட்கறாங்க. அதே நேரத்துல நீங்க எதுக்காக இந்த பக்கம் முத்தையாவை வெளியில எடுக்கணும்னு நீங்க ட்ரை பண்றீங்க, அது மட்டும் இல்லாம பொன்னிக்காக நீங்க வந்து பேசுறீங்கல்ல, இது ஏன் நாங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி இங்க சண்முகம் கேட்கறாங்க. உடனே அந்த மினிஸ்டர் இருந்துகிட்டு, இங்க பாரு தம்பி, பொன்னி மட்டும் இல்லைன்னா என் குழந்தை உயிரோட இருந்திருக்காது, என் குழந்தையை காப்பாத்தினதே அந்த பொன்னி தான், அவ உயிரை கூட பொறுப்பெடுத்தாம என் குழந்தையை காப்பாத்தணுங்கிறதுக்காக நல்ல மனசோட அந்த தீக்குழியில இறங்கி என் குழந்தையை காப்பாத்தினா அவளை மாரி ஒரு நல்ல பொண்ணை நான் கஷ்டப்பட விடுவேனா, கண்டிப்பா பொன்னியை நான் தேடி கண்டுபிடிப்பேன், அதே மாதிரி பொன்னிக்கு மட்டும் ஏதோ ஆயிருந்துச்சுன்னா உங்க குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன், ஏன்னா முத்தையாவும் பொன்னியும் எனக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மினிஸ்டர் உடனே தன்னோட ஆட்களுக்கு சொல்லி இந்த பக்கம் கோர்ட்டுக்கு அமிச்சு இங்க முத்தையாக்கு ஜாமீன் லெட்டர் ரெடி பண்ண சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க முத்தையா கிட்ட போன மினிஸ்டருமே, ஐயா இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இன்னும் 1 மணி நேரத்துல உங்களை வெளியில கொண்டு வரேன், அது மட்டும் இல்லாம உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு தர வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி இங்க மினிஸ்டருமே பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க நியூஸ்ல வெளியில வந்து மினிஸ்டருமே, இங்க பாருங்க, இந்த பொண்ணின்னு சொல்லி ஒரு ஏழை பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு, இந்த அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டியது நம்மளோட கடமை, உங்க சைட்ல நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க, கண்டிப்பா அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும், அந்த பொண்ணோட போட்டோ இதுதான் அப்படின்ற மாதிரி பொண்ணியோட பழைய போட்டோவை இந்த பக்கம் மீடியால டைரக்டா மினிஸ்டர் காட்டுறாரு. இதை பார்த்தோன்னா அங்க இருக்கிற மீடியாக்கள்லாம் அந்த போட்டோவுமே வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல யார் இருந்தாலும் சரி பொன்னியை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, பொன்னி எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி பொன்னியை காப்பாத்துற மாதிரி இந்த பக்கம் மினிஸ்டர் ரொம்பவே பேசிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இங்க மினிஸ்டரோட ஆளுங்க இங்க முத்தையாவோட ஜாமீன் லெட்டர் ரெடி பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அப்ப மினிஸ்டருமே இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சார், நீங்க கேட்ட ஜாமீன் லெட்டர், இந்த லெட்டரை வச்சுக்கோங்க, முதல்ல முத்தையா வெளியில விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தையாவை வெளியில கூட்டிட்டு, இங்க பாருங்க ஐயா, நீங்க வெளியில வந்துட்டீங்க, இனிமேல் நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, நீங்க முதல்ல பண்ண மாதிரி போராட்டம் பண்ணாலும் சரிதான், அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பா நான்
உறுதுணையா இருப்பேன். அது மட்டும் இல்லாம பொன்னியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால பொன்னி கண்டிப்பா கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி எங்க முத்தையாக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப முத்தையாவும் தன்னோட கையை எடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றியா நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மினிஸ்டருமே எங்க பாருங்க ஐயா, உங்க பொண்ணு எனக்கு பண்ண உதவிக்கு நான் இதை விட நிறைய விஷயமே செய்வேன். கண்டிப்பா வந்து பொன்னி உங்களுக்கு கிடைச்சிருவா, நீங்க வருத்தப்படாம போங்க அப்படின்ற மாதிரி எங்க முத்தையாவை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப முத்தையா அங்கிருந்து கிளம்பி போறதுக்கு முன்னாடி சந்திரசேகர் சண்முகம் சேர்ந்து அவங்களை நிறுத்தி இங்க பாருங்க, நீங்க தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்துருங்க, கண்டிப்பா வந்து பொண்ணு கிடைச்சிருவாங்க. பொண்ணு கிடைச்ச உடனே நீங்க எங்க வீட்டை விட்டு போனாலும் சரி, அது உங்க விருப்பம். ஆனா நீங்க இதுக்காக வந்து வெளியில உட்காந்து போராட்டம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசி கன்வின்ஸ் பண்ண பாக்குறாங்க. ஆனா முத்தையா எதை பத்தியுமே கவலைப்படாம அவர் பாட்டுல ஒரு ஆட்டோ பிடிச்சு மறுபடியும் ஜெயா வீட்டுக்கு போறாரு. அதனால இந்த பக்கம் வந்து சந்திரசேகருமே நீங்க முதல்ல அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க, அவர் எங்க போறாரோ சரி அங்க போயிட்டு அவருக்கு நம்ம ஆதரவா இருப்போம் அப்படின்ற மாதிரி இங்க சந்திரசேகரும் ஒரு பக்கம் முத்தையாவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா முத்தையா மறுபடியும் ஜெயா வீட்டு வாசல்ல போய் நின்று இந்த பக்கம் அவரோட துண்டு விரிச்சு மறுபடியும் உட்கார்றாரு. அதே நேரம் இங்க சந்திரசேகர் பவானி சண்முகத்துக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன இவரு மறுபடியும் வந்து உட்கார்றாரு, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களும் திணறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள இருக்க ஜெயாவுமே ரொம்பவே டென்ஷனோட மறுபடியும் வந்துட்டானா அந்த ஆளுக்கு திமிரு ஜாஸ்தி, கண்டிப்பா அவனுக்கு வேணுங்கிறது நடக்கிற வரைக்கும் நம்மளோட மான மரியாதையை வாங்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டான் அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா மறுபடியுமே இங்க முத்தையாவை பத்தி ரொம்பவே தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இங்க சுந்தரோட அம்மா அப்பா ரொம்பவே கோபத்தோட வீட்டுக்கு போறாங்க. போன உடனே இந்த பக்கம் சுந்தரை பார்த்து ஏன்பா சுந்தர், நீ எதுக்காக இன்னுமே சிவானி பாப்பாவை பார்க்க நீ போகாம இருக்க, ஏன் உனக்கு அந்த குடும்பத்துல வாழ விருப்பம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே சுந்தர் இருந்துகிட்டு இவங்களுக்கு அந்த உண்மை தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு போய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி இல்லப்பா, இந்த மாதிரி முக்கியமான வேலை இருக்கிறதுனால தான் நான் வெளியில வந்திருக்கேன், நானே போய் பார்த்துக்குவோம்ப்பா, நான் இல்லைன்னா அந்த குடும்பம் அவ்வளோ சீக்கிரத்தில் இயங்க முடியாது, நான் தானே எல்லா அக்கௌண்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்கேன், எல்லா இதுவுமே நான் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சும்மா வந்து ஏதோ முக்கியமான விஷயங்கிறதுனால வெளியில வந்திருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி மாறி போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க எங்க சுந்தரோட அம்மாவுமே இங்க பாருப்பா, நீ சொல்ற எந்த விஷயமும் எங்களுக்கு நம்புற மாதிரி தெரியல, ஏன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல ஆச்சு, இன்னுமே நீ வந்து ஜெயா வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ உடனே இன்னொரு பக்கம் வெண்ணிலா சுந்தருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அண்ணனுக்கு வேலை ஜாஸ்தியா கொடுத்தாங்கல்ல, அதனால தான் அண்ணன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு, எல்லாம் சரியா போயிரு விடுங்க அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணிலா பேச வராங்க. ஆனா வெண்ணிலாவை முறைச்சு பார்த்த சுந்தரோட அம்மாவுமே இந்த பக்கம் இங்க பாரு, உங்ககிட்ட நான் பேச வரல, நான் என் பையன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சம்பந்தம் இல்லாம குறுக்க பேசாத அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் லைட்டா சுந்தருக்கு புரிய ஆரம்பிக்குது, ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்க ஜெயாத்த வீட்டுக்கு போயிட்டாங்களா, அங்க வீட்டுக்கு போயிட்டு நடந்த விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தருமே இப்ப என்னாச்சு உங்களுக்கு, நீங்க எதுக்காக வெண்ணிலா திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சுந்தரோட அப்பாவுமே சுந்தர் பக்கத்துல வந்து அவரோட கணத்துல பலார்னு ஒரு அற விட்டது மட்டும் இல்லாம ஏன்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுக்காக திட்டீங்கன்னு கேட்கிற, இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம வீட்டுல வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமான இருக்காடா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சுந்தரோட அப்பா சுந்தர்ட்ட கேட்கிறாரு. அப்ப சுந்தருமே எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தனாவட்டோட இங்க பாருங்க, நான்லாம் அந்த தப்புலாம் பண்ண கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணி தான் ஏமாத்தி என்னை வெளியில அமிச்சிட்டா, நீங்களும் அவங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட அப்பா அம்மாவை ஏமாத்த பாக்குறாங்க. ஆனா சுந்தரோட அப்பாவுமே அவரோட மொபைல்ல அந்த வீடியோ எடுத்து காட்டின உடனே இந்த பக்கம் சுந்தருக்கு தெரிஞ்சிருச்சு, அப்பனா நான் கெட்டவன் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, சரி விடுங்க, எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த தப்பை இங்க ஜெயாவோட வீட்டுக்கு தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன், அதை தெரிய வச்சது அந்த பொண்ணி தான், அந்த பொண்ணினால தான் நான் இன்னைக்கு இந்த மாதிரி நிலைமையில வீட்டை விட்டு வெளியில வர மாதிரி ஆயிடுச்சு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் 2 வாரம் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா ஜெயா வீட்டில் இருக்க எல்லாருமே நான் சமாதானப்படுத்தி மறுபடியும் நான் பவானியோட போய் சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தனாவட்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க சுந்தரோட அப்பாக்கு ரத்தம்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. ஏன்டா உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்ட குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு அசால்ட்டா சமாளிச்சிருவேன், அதெல்லாம் நான் மறுபடியும் உள்ள போயிடுவேன்னு சொல்லி என்கிட்ட தனாவட்டா பேசிட்டு இருக்க, இதுக்கு மேல நீங்க இருந்தா தானே அப்படி பேசுவேன், நீ முதல்ல வெளியில போ, இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்க சுந்தரோட அப்பா சுந்தர் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ள ட்ரை பண்றாங்க. ஆனா சுந்தருமே முதல்ல கையெடுங்கன்னு சொல்லி நார்மலா பேசி பாக்குறாரு. ஆனா அவரோட உண்மையான முகம் வெளியில வர ஆரம்பிக்குது. முதல்ல கையடியா, முதல்ல எதுக்கு என் தொண்டையில கை வச்சு தள்ள பாக்குற, இங்க பாரு, இந்த வீட்டுல எனக்கும் இருக்க உரிமை இருக்கு, நானே இன்னும் 2-3 வாரத்துல கிளம்பிடுவேன், நீ தேவையில்லாம அவசரப்பட்டு இங்க நீ ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காத, அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு உட்காருங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் கண்டிப்பா வந்து அந்த பொண்ணியை சும்மா விட மாட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணி தானே, அந்த பொண்ணியை உயிரோட இருக்க விட்டா தானே இவ்வளவு பிரச்சனை, அவளை தூக்குறோங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன், ஆல்ரெடி அவள் சிட்டிக்குள்ள எப்போ வந்தாலும் கண்டிப்பா அவளை தூக்குறதுக்கு என் ஆளுங்க ரெடியா இருக்கானுங்க, அவள் உள்ள வந்த உடனே அவளை தூக்கி அவளை மர்டர் பண்ணிட்டு தான் அடுத்தபடியா என் குடும்பத்தோட போய் சேர்றதுக்கு நான் வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தர் ரொம்பவே ஆக்ரோஷமா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சுந்தரோட அப்பா அம்மாக்கு சுந்தரை பாக்குறப்ப ரொம்பவே பீதியா இருக்கு. அவங்களுமே இங்க வெண்ணிலாவை கூப்பிட்டு இங்க பாருமா, நீ உங்க வீட்டுக்கு என்னென்ன துரோகம் பண்ணுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறோம், தயவு செஞ்சு சுந்தரை விட்டுட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டு நீ இப்போ சுந்தர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சனா அவன் மேல வர்றதுக்காக யாரை வேணாலும் கொள்ள தயங்க மாட்டான், அது நீயா இருந்தாலும் சரிதான், ஏன்னா அவன் அந்த அளவுக்கு சுயநலவாதி, அவனை பத்தி இப்பதான் நான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி எங்க சுந்தரோட அப்பா அம்மாவும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இங்க வெண்ணிலாக்குமே லைட்டா கருக்குன்னு இருக்கு. அப்பனா கண்டிப்பா சுந்தரன்னா ரொம்பவே கெட்டவர் தான், அவரோட நலனுக்காக நம்மளை கூட பலி கொடுக்க தயங்க மாட்டாரு, முதல்ல நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்மளே உழைச்சி சாப்பிட்டுட்டு நம்ம தனியா வாழ்ந்துக்கலாம்,
இங்க இருந்து நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெண்ணிலாவுமே சுந்தருக்கு தெரியாம தன்னோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்களுமே அங்க சுந்தரோட வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஆனா சுந்தர் தன்னை விட்டு எல்லாருமே விலகி போயிட்டு இருக்கிறத பார்க்க இன்னுமே பொன்னி மேல வெறித்தனமா கோபம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மட்டும் பொன்னி சிட்டிக்குள்ள வந்து மாட்டினாங்கன்னா, அதுவும் சுந்தர் கையில மாட்டினாங்கன்னா என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் guys.